சிதாரா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் ஆகிய நிறுவனங்களின் தயாரிப்பில் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் தீவன் சூர்யா நடிப்பில் தயாராகி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான விஸ்வநாத் மற்றும் சான்ஸ் திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று ரசிகர்களின் பேராதரவுடன் வசூலில் சாதனை படைத்து வருகிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்த படக்குழுவினர் படத்தை வெற்றி பெறச் செய்த ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். இதனை முன்னிட்டு சென்னையில் படக்குழுவினர் பங்கேற்ற பிரத்யேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விநியோகஸ்தர் ஹரிதா லிங்கசாமி, நடிகர் சுனில் ரெட்டி, பாடலாசிரியர் பாலாஜி வேணுகோபால், நடிகைகள் ராதிகா சரத்குமார், பவானி ஸ்ரீ, மமிதா பைஜு, இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், இயக்குனர் வெங்கி அட்லூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பாடலாசிரியர் பாலாஜி வேணுகோபால் பேசுகையில், கடந்த 23 வருடங்களாக பேச்சுதான் என் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ஏனெனில் நான் ஒரு ஆர்ஜே. இதுவரை ஆயிரக்கணக்கான மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளேன். திரைப்பட இயக்குனராகவும் மேடை ஏறியிருக்கிறேன். இணைய தொடரை இயக்கியதற்காகவும் மேடை ஏறியிருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக பாடலாசிரியராக இந்த முறை மேடை ஏறியிருக்கிறேன். இது எனக்கு மிக முக்கியமான மேடையாகும். இது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த படத்தில் நானும் அருண்ராஜா காமராஜும் முதன்முறையாக இணைந்து பாடல்களை எழுதியிருக்கிறோம். சினிமாவிற்காக எந்த மேடை ஏறினாலும் நான் முதலில் நன்றி சொல்வது ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு தான். 2003ஆம் ஆண்டில் அவர் வெயில் படத்திற்கு இசையமைத்துக் கொண்டிருந்த போது உருகுதே மருகுதே பாடலை போட்டு காண்பித்து, இந்த பாடல் ரீச் ஆகுமா என என்னிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் இப்போது அவர் எந்த அளவிற்கு ரீச் ஆகியிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். 3 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். ஜி.வி. என்னுடைய நண்பர் என்பதை விட என்னுடைய ஆசான். தற்போதுள்ள இளம் தலைமுறை இசைக்கலைஞர்களிடையே இசையின் அனைத்து விஷயங்களையும் நுட்பங்களையும் தெரிந்து இந்தியாவில் தயாரான அனைத்து ஜானரிலான படங்களுக்கும் இசையமைத்த ஒரே இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் தான். எனக்கு இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு வழங்கிய ஜிவிக்கும் இயக்குனர் வெங்கி அட்லூரிக்கும் நன்றி. ஜி.வி. பிரகாஷ் மூலமாக எனக்கு அறிமுகமான ஆகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் தான் வெங்கி அட்லூரி. நீங்கள் பார்த்து ரசித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வெங்கியுடைய ஆர்ட் அல்ல, ஹார்ட். இந்த படத்தின் திரைக்கதையை நான் ஓராண்டுக்கு முன்பே வாசித்து விட்டேன். வாசிக்கும் போதே பல இடங்களில் கண் கலங்கினேன். அதை அப்படியே திரையில் நேர்த்தியாக கடத்தியிருக்கிறார். அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. இந்த வாய்ப்பு வழங்கியதற்காக அவருக்கும் நன்றி. சூர்யாவை 2003ஆம் ஆண்டில் கஜினி படத்திற்காக நேர்காணல் செய்தேன். நேர்காணலுக்காக ஒப்புக்கொண்ட நேரத்தை விட 5 நிமிடம் தாமதமாக வந்தார். அதற்கும் அவர் காரணமில்லை. எங்கள் அலுவலகத்தில் இருந்த இயங்கிய லிஃப்ட் தான் காரணம். அதற்கு அவர் வந்தவுடன் வருத்தம் தெரிவித்தார். 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும் என்று சொன்ன அந்த பண்பு என்னை வியக்க வைத்தது. அவருடைய அந்த மனித நேயம்தான் இன்றும் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் பின்தொடர்வதற்கு காரணம். அதுவும் இந்த படத்தில் மக்கள் சூர்யாவை அதிக அளவு நேசித்தார்கள், விரும்பினார்கள். ஒரு குடும்பஸ்தனாக சூர்யாவை திரையில் காண்பித்த இயக்குனர் வெங்கி அட்லூரிக்கு ஒரு நன்றி. படத்திற்கு ரசிகர்களின் வரவேற்பை காண திரையரங்கத்திற்கு சென்றபோது அங்கு ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் எங்களை உற்சாகப்படுத்தியது. தீவன் சூர்யா போன்ற மாபெரும் நட்சத்திர நடிகர் இது போன்றதொரு ஜானரில் ஒரு படத்தில் நடிப்பதற்கு நிறைய துணிச்சல் வேண்டும். அது அவரிடம் இருக்கிறது. அதற்காக அவருக்கும் நன்றி என்றார். நடிகை பவானி ஸ்ரீ பேசுகையில், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த படத்தில் ஒரு சிறிய பங்காக நான் இருந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த படத்தில் சிறிய கதாபாத்திரம்தான். ஆனால் அதையும் இயக்குனர் நன்றாக எழுதியிருந்தார். மேக்னா என்ற அந்த கதாபாத்திரத்தை வழங்கியதற்காக இயக்குனருக்கு நன்றி. சிறிய வயதிலிருந்து திரையில் பார்த்து வியந்த நட்சத்திர நடிகரான தீவன் சூர்யாவுடன் இணைந்து நடிக்கிறோம் என்றவுடன் எனக்குள் பயம் இருந்தது. ஆனால் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தவுடன் இயல்பாக பேசி, மேக்னா கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம், அதில் சிறப்பாக நடிக்க வேண்டும் என ஊக்கம் கொடுத்தார். அவர் அப்படி சொன்ன பிறகு எனக்குள் இருந்த பயம் நீங்கி இயல்பாகிவிட்டேன். அவருடன் இணைந்து பணியாற்றிய நாட்கள் மறக்க முடியாதது. இந்த படத்தில் ராதிகா சரத்குமார், மமிதா பைஜுவும் 2 பவர் ஹவுஸ். திரையில் பார்த்தபோது இவர்களுடன் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் தோன்றும் ஒவ்வொரு காட்சியும் முத்துக்கள் போல் இருந்தது. ரவீனா மேடத்துடன் பணியாற்றியதும் நல்ல அனுபவமாக இருந்தது.
ஊட்டியில் படப்பிடிப்பு நடைபெற்ற அனைத்து நாட்களும் மறக்க முடியாதவை. அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகை ராதிகா சரத்குமார் பேசுகையில், இந்த படத்தை வெற்றி பெறச் செய்த ஊடகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. இந்த காலத்தில் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது குறைந்துவிட்டது. ஒரு நிமிடத்திற்கு மேல் யாரிடமும் பேச முடிவதில்லை. ஆனால் ரசிகர்களை அன்பாலும் பாசத்தாலும் ஒரே சிந்தனையுடன் இந்த படத்தை நிதானமாக கதையை சொல்லி அதில் ஒரு வெற்றியை பெற்று அந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை கேட்கும் போதும் பேசும் போதும் பெருமிதமாக இருக்கிறது. இந்த வெற்றியை அளித்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் வெங்கி இந்த படத்தின் கதையை ஒவ்வொரு காட்சியாக சொல்லும்போது அவரிடம், இந்த காட்சிகளில் எல்லாம் சூர்யா நடிக்க ஒப்புக்கொண்டாரா என கேட்டேன். அவர் இந்த காட்சிகளில் எல்லாம் சூர்யா நடிக்க ஒப்புக்கொண்டார் என என்னிடம் சொன்னார். அதன் பிறகு இயக்குனரிடம், இந்த படத்தில் ஹீரோயின் அழகாக இல்லை என்றால் இந்த படம் ஓடாது என்று சொன்னேன். அப்போது நாங்கள் அதற்காக பொருத்தமான நடிகையை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்றார். அப்போது ஒரு நாள் டியூட் படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றிருந்தேன். அப்போது மமீதாவை அங்கு பார்த்தேன். அதன் பிறகு சரத்குமார் சார் மிக திறமையான பெண், நன்றாக நடிக்கிறார் என சொன்னார். அதன் பிறகு இயக்குனர் வெங்கி அட்லூரி மமீதா தான் ஹீரோயின் என்று சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படத்தை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள், ரசித்திருக்கிறார்கள். பல்வேறு விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. அது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படத்தை நானும் சரத் சார் திரையரங்கில் பார்த்தோம். அவர் எந்த படத்தை பார்த்தாலும் ஏதாவது குறைய கண்டுபிடித்து அதனை இப்படி செய்திருக்கலாம், கனோ அப்படி செய்திருக்கலாம் அப்படி என விமர்சனம் செய்வார். ஆனால் இந்த படத்தை பார்த்த உடனே ஐ லவ் திஸ் மூவி, நல்லா இருக்குது என்றார். இந்த படத்தில் ஹீரோவிற்கு அவங்களுடைய அம்மா தான் உலகம். அம்மா உயிருடன் இருக்கும் வரை வேற யாருடனும் பழக மாட்டார். ஆனால் அம்மா உயிரிழந்தவுடன் அவருக்குள் ஏற்படும் அதிர்ச்சி, அடுத்த உறவுகளை நோக்கி அவரது பயணம். இந்த காட்சியில் வெங்கியை மனதார பாராட்டுகிறேன். அவருடைய லக்கி பாஸ்கர் படத்தை பார்த்தேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு புத்திசாலித்தனமான எழுத்து இருந்தது. கமல்ஹாசனை நேற்று கூட சந்தித்தேன். அப்போது அவர் புத்திசாலித்தனமாக எழுதுவது எப்படி என்பது குறித்து பயிற்சியும் விவாதமும் நடத்தப்பட வேண்டும் என்றார். சினிமாவில் ஒவ்வொரு கதைக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கஷ்டப்பட்டு வேலை செய்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற கனவு எல்லோருக்கும் இருக்கும். அந்த குடும்பத்திற்குள் ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் முழுவதுமாக அமையும். அப்படி ஒரு திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தில் அனைவரும் ஒரு குடும்பமாகத்தான் இணைந்து பணியாற்றினார்கள். ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு ஜீனியஸ் டான் சிவகுமாருடன் 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த திரைப்படம் அவன் அவள் அது என்ற திரைப்படத்தின் வேறு ஒரு வெர்ஷன் என்று சொன்னேன். இதைப்போல் இந்த படத்தை பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நினைவுகளை தூண்டியிருக்கிறது. ஒரு நல்ல குடும்ப படம் என்று நான் பார்த்தது சூரியவம்சம். அது அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு நான் ரொம்ப ரசித்த படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தில் நடித்திருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் புத்திசாலித்தனமாக பேசும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனக்கான நியாயத்துடன் நேர்மையாக பேசும். இதற்காக மீண்டும் ஒரு முறை வெங்கிக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றார். நடிகை மமீதா பைஜு பேசுகையில், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவாக இருந்ததற்கும் வழிகாட்டியாக இருப்பதற்கும் நன்றி. சூர்யா சாரியை மிஸ் செய்கிறோம். இந்த படத்தை வெற்றி பெறச் செய்த ஊடகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. இதுவரை இந்த படத்தை பார்க்காதவர்கள் திரையரங்கத்திற்கு சென்று பார்க்க வேண்டும். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது மனதிற்குள் ஒரு மனநிறைவு ஏற்படும் என்றார். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார் பேசுகையில், இந்த படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நன்றி. அடுத்த நன்றி இயக்குனர் வெங்கி அட்லூரி அவருடன் வாத்தி படத்தில்தான் முதலாக இணைந்தேன். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றது. அதற்கு பிறகு அவருடன் இணைந்து லக்கி பாஸ்கரில் பணியாற்றினேன். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து 3வது முறையாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் இணைந்தேன். தொடர்ந்து 3 படங்களும் வெற்றி பெற்று ஹாட்ரிக் அடித்திருக்கிறார். இதற்காக அவருக்கு நன்றி.